காய் மக்களே, பயணி காய்க்கிற முறையை பார்த்துக்குங்க. பயணி ஊற்றி காஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், காய்ச்சாச்சு. பக்குவமான இதுக்கு ஸ்டேஜுக்கு வந்து கம்மன்னு இருக்கும். நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிட்டு பக்குவம் பார்ப்பாங்க, நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. பக்குவம் பார்த்து இறக்குற ஸ்டேஜில் இறக்கிடுவாங்க. இறக்கி நல்லா கிண்டணும். பத்திரலையே இப்போ இறக்கிறோம், அப்போ தான் சரியாக அவ்வளோதான், இறக்கிற வேண்டிதான். நல்லா கிண்டணும். வலிச்சு விட்டுட்டு பயணி காய்ச்சி முடிச்சாச்சு. சிரட்டையில் ஊற்ற வேண்டிதான். எல்லாரும் வாங்க சாப்பிட. பாருங்க, சவு மிட்டாய் மாதிரி இருக்கும். அப்போதான் ஊற்றுனது கொஞ்சம் கருப்பி கலராக இருந்துச்சு, இது கருப்பாக இருக்கு. சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் கலர் வரும், அப்படிதானே? சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் புவையும், நல்ல வெயினியாக இருந்துச்சுன்னா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். புவையாமல் வேகும் கருப்பி. நம்ம எப்படி தண்ணி போல வேக போடுறோமோ அப்படியே வேகும். மக்களே, கலப்படம் எதுவும் கிடையாது, சுத்தமான பயணியில் காய்க்கிறது. அதான் எங்கள் ஊர் கருப்பட்டி. நல்லா கிண்டிட்டு சிரட்டையில் ஊற்றணும். இதுதான் கருப்பட்டி. ஆமாம், துணி விரிச்சாச்சு. சிரட்டை வைக்க வேண்டிதான். இல்லை, கையில் இருக்கிறது மட்டும் பதி கரெக்டாக இருக்கும். அதே அதிகம் தான் நினைக்கும் பதிச்சது. ம்